முடிக்க முடியும். அப்படி நம்ம போதகரோடு நம்ம சேர்ந்து நம்ம வேலை செய்யலைன்னா இந்த பூமியில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வேலையை நம்மளால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏசப்பாவை ஏற்றுட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் அப்படின்னு மார்க்கு 16:15 சொல்லியிருக்கார். அப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்குது. அது சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போய் சத்தியத்தை மற்ற மக்களுக்கு நம்ம சொல்லணும். கிறிஸ்துவின் ஜீவியத்திற்கென நியமிக்கப்பட்டிருக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்துருக்க கடமை என்னன்னா, நம்ம கூட இருக்க மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை தேவன் நியமிச்சிருக்கார். அப்போ அந்த நியமத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலை செய்யணும். ஏசப்பா எப்படி அந்த வேலையை எப்படி செய்யணும்? ஏசப்பா எப்படி இழந்து போனதை தேடுவதற்காக எவ்வளோ ஒரு வாஞ்சியோட அந்த மன வாஞ்சி அவருக்குள்ளே எப்படி இருந்தது, அவர்கிட்ட எப்படி அன்பு இருந்தது. மற்ற மக்களை பார்க்கும்போது மெய்ப்பண்ணில்லாத ஆடுகளை போல் இருக்கிறத பார்த்து அவர் எவ்வளோ மனதுருகி அந்த மக்களுக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தார். அந்த மனோவாஞ்சி அந்த அன்பு நமக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தாலையும் ஒரே மாதிரியாக ஊழியம் செஞ்சிட முடியுங்களா? எல்லாத்துக்கும் தேவன் ஒரே அளவு தாளந்துகளையும் வரங்களையும் கொடுத்துருக்காரா? அப்படி இல்லை. ஆனாலும் நம்மளால் ஊழியம் செய்ய முடியும். நமக்கு கொடுத்துருக்க அந்த சின்ன சின்ன தாளந்துகளை வச்சு அந்த வரங்களை வச்சு நம்ம தேவன் கொடுக்காம இல்லை. நம்ம அட்லீஸ்ட் சின்ன விஷயமாவது வரங்களை நமக்கு தேவன் கொடுத்துருப்பார். நம்ம அப்போ ஊழியம் செய்யத்தக்க அளவுக்கு தேவன் நமக்கு ஆசீர்வதிச்சிருக்கார். அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பயன்படுத்தணும். அந்த நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற வரங்களை பயன்படுத்தி நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தும ரட்சிப்புக்காக முயற்சிகளில் பிரசங்கம் செய்வது ஒரு சிறிய பாகம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாஸ்டர் இருக்காங்கன்னா பாஸ்டர் இப்போ போதகம் பண்ணுறாங்க. அது ஊழியத்தில் ஒரு சின்ன பார்ட்டு சிறிய பகுதின்னு சொல்கிறாங்க. அப்படி பாஸ்டர் ஊழியம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் அதை கேட்குற மனுஷங்க மத்தியில் தங்களுடைய பாவத்தை உணர்த்தி அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த மனிதர்களை எங்கே கொண்டு சேர்ப்பார் தேவன்? நம்ம சபையில் தான் நம்மளுடைய ஆதரவில் தான் வைப்பார். அப்போ சபை போதகர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்கிறாரு. ஆனாலும் சபைக்குன்னு தனி பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை சபை செய்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுசாக வருகின்ற அந்த விசுவாசிகள் ஒரு அனுபவம் இல்லாதவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க ஒரு குழந்தைய போல் விசுவாசத்துலேயும் சரி அனுபவத்துலேயும் ஒரு குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம எப்படி வர அந்த விசுவாசிகளை நம்ம கையாளணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம அவங்கள்ட்ட பேசணும். பேசும்போது எப்படி நம்ம வீணான வார்த்தைகளை போட்டு அலப்பக்கூடாது. நம்மளை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை தேவையில்லாத காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி முக்கியமாக என்ன வார்த்தை இங்கே போடுறாங்கன்னா, ஜெபித்து வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமான வார்த்தைகளை நம்ம புது விசுவாசிகள்கிட்ட பயன்படுத்தி அவங்கள போஷிக்கணும். இதை தான் தேவன் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் நம்ம எதிர்பார்க்குறார். அப்போ புதுசாக வருகின்ற விசுவாசிகள்கிட்ட நம்ம அவங்க சத்தியத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க ஆழத்தில் போய் பதியணும். நம்ம கூட இன்னும் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுறதுக்கு அவங்க விரும்புகிற அளவுக்கு நம்ம சத்தியங்களை பேசி அவங்கள போஷித்து அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு பூர்வ காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஊழிய பணி தான். பூர்வ காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற அதே ஊழிய பணியை தான் இந்த காலத்தில் தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, முத்தூதின் வல்லமையான சுவிசேஷத்தை உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்கு சொல்லி மற்ற உலக மக்களுக்காக இருக்கட்டும் உலக சபைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சொல்லி தன்னுடைய பிரசன்னத்தில் அவங்கள கொண்டு சேர்க்குறார். இப்போ நம்மலாம் அப்படிதாங்களா? பல சபையிலேருந்து வந்திருக்கோம், பல இதிலேருந்து வந்திருக்கோம், மதத்துலேருந்து வந்திருக்கோம். இப்படி வந்திருக்க நம்மள்கிட்ட தேவன் ஒரு விஷயத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுக்குறாராம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவன் அவர்களை தமது பிரமாணங்களின் காவலர்களாக நியமிக்கிறாராம். இதை நான் வாசிக்கும் போது இதை ஆல்ரெடி ஒரு மைலிட்டாக தெரியும், இருந்தாலும் இதை வாசிக்கும் போது எனக்கு அப்படியே எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அப்படின்னு சொல்லிட்டு
லூசிஃபருக்கு வந்து தேவன் வந்து கொடுத்த வேலையே வந்து 10 கற்பனையை காப்பாற்றுறதுக்காக தான். இப்போ அவன் அந்த வேலையை செய்யலை. அதுக்கடுத்து இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தாங்க, அவங்களும் அதை சரிவர செய்யலை. இப்போ கடைசியாக யார்கிட்ட கொடுக்குறாங்க? நம்மள்ட்ட அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அப்போ 10 கற்பனையே பாதுகாக்கிற காவலர்கள் நம்ம ஒவ்வொருவரும். அது மாத்திரம் இல்லாமல் வேறு என்ன கொடுத்துருக்காருன்னா, தீர்க்க தரிசனங்களாகிய சத்தியங்களை, பெரும் சத்தியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கார். அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த தேவ வசனத்திற்கு போல நமக்கு வந்து 10 கற்பனைகளையும் தீர்க்க தரிசன சத்தியங்களையும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காருன்னா, இந்தாங்க இந்த சத்தியத்தை நீங்கள் இது பண்ணிக்கங்க, அப்படி கொடுக்கல. பரிசுத்த நம்பிக்கையாக நம்மிடம் கடவுள் கொடுத்துருக்கார். நம்மளை நம்பி கொடுத்துருக்கார். இதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொடுத்துருக்கார். அந்த நம்பிக்கைக்கு நம்ம ஊழியம் செய்வோம். அதே போல் வெளிப்படுத்தல் 14 முத்தூதின் சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி எச்சரிப்பின் செய்திகள் அவங்களுக்கு கொடுத்து நம்ம ஆத்தும ஆதாயம் செஞ்சு நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அப்படி ஆலயத்துக்கு வந்த அந்த ஆத்துமாக்களை தேவன் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கல்வாரியில் அவர் எந்த அளவு இந்த ஆத்துமாக்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு தானே தேவன் வந்து இரத்த சாட்சியை மறித்தார். அப்போ அந்த ஆத்துமாக்களை தேவன் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு விலையேற பெற்ற அந்த மக்கள் தெரிவாங்களாம், விலையேற பெற்றவங்களா அந்த மக்கள் தெரிவாங்களாம். அப்போ நம்ம தேவனுடைய அந்த வாஞ்சியை நம்ம நிறைவேற்றுறவங்களா, தேவனுடைய ஊழியத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறவங்களா நம்ம இருக்கணும். அதுக்கு ஏதாவது தடைகள் வந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலை வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை, சதா காலங்களுக்கும் அது அதி முக்கியமான வேலை. இந்த ஊழிய வேலை அப்படிங்கிறது அதி முக்கியமான வேலை. அதை வந்து நம்ம நல்லபடியாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மையார். இப்போ கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏசப்பா வந்து நமக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம ஏசப்பாவுடைய பாடு மரணங்களை வந்து நம்ம தியானிக்கணுமா. தியானித்து அவர் நமக்காக இந்த உலகத்துக்கே வந்து ஒரு ராஜா ஒரு சாதாரண பாவிகளுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாங்கன்னா அது எந்த அளவு அன்பு, அந்த அன்பை நம்ம எப்படி, அது எவ்வளோ பெரிய ஒரு அன்பாக இருக்குது, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த விஷயங்கள் தான் நமக்கு ஜெபமாக இருக்கணும், அதுதான் நமக்கு பாட்டாக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய பேச்சாக இருக்கணும். நம்மளுடைய பேச்சு பாட்டு எல்லாமே அவருடைய தியாக பலியாக தான் இருக்கணும். அப்போ அந்த முறிந்து போன உறவு, பரலோகத்துக்கும் பூமிக்கும் முறிந்து போன உறவை வந்து மறுபடியும் தேவன் வந்து புதுப்பிச்சிருக்கார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நம்ம போய் ஊழியத்தை நம்மளால் முடிஞ்ச எல்லை எங்கும் போய் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நாளுடைய சபைகளுக்கு ஆலோசனை. ஆமீன்.